ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்ப்போமா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சுண்டல் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளிலாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நமக்கு எண்ணெய் காஞ்சதும் கடுகு 2 வெந்தயம் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டது நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க சின்ன வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அதோடு நம்ம ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோடு சேர்த்துக்கணும். இது புளிக்குழம்புங்கிறனால நம்ம தக்காளி பழம் அதிகமாக சேர்க்குறோம். அது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு நம்ம காய் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் இருந்தாலும் நீங்கள் முருங்கைக்காய் ஆட் பண்ணுங்கள். நான் முருங்கைக்காய் இல்லாதனால முருங்கைக்காய் போடலை. நல்லா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம சுண்டலை ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம். ஒரு 2 விசில் விட்டு சுண்டலை வேக வச்சு எடுத்துருக்கோம். அதையும் இதை சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் இருக்குது பார்த்திங்களா, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. குழம்புத்தூள் இல்லாதவங்க 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் சின்ன எலுமிச்சை சைஸில், அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ அரைச்ச மசாலாவே இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மையாக அரைச்சிக்கணும். அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சுண்டல் குழம்பு ரெடியாக. என்னோடய சமையல் வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.